போகர் என்ன இருக்கார் சார், இன்னும் இருக்கார், போகர் இருக்கார் சார். இப்போ நீங்கள் நம்புறீங்களோ நம்ம பார்க்குற நம்ம ஆடியன்ஸ் ரசிகர்கள் நம்புகிறாங்களோ இல்லை, இதில் என் ரூமில் என் கூட ஒருத்தர் படுக்கிறார், அவ்வளோதான். அது உண்மை. ஏன்னா இவங்க ஒரு வாட்டி பார்த்துருக்காங்க. உண்மையான விஷயம் என்னென்னா, நான் வந்து இப்போ வந்து ஒரு 10 மணிக்கு படுத்துட்டேன்னா நான் வந்து நைட் லேம்ப்லாம் போட மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நைட் லேம்ப் போட மாட்டேன், ஆஃப் பண்ணிடுவேன். படுத்து 2 நிமிஷத்தில் என் கூட வந்து படுப்பாங்க. 2 செகண்டு, 2 நிமிஷம் இல்லை. அது என்னென்னா, எனக்கு மூஞ்சிக்கு மூஞ்சி தெரியாது, உணர்வு தெரியும்ல. கட்டில் ஏறி உட்கார்றது படுக்கிறதுலாம் தெரியும்ல. இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் இருக்கும்போது நான் வந்து கட்டில் ஏறினா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது மாதிரி எனக்கு தெரியும், என் கூட படுப்பாங்க. அது வந்து எனக்கு வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வேணால் இப்படியே வாங்க, நான் தண்ணி வச்சுருக்கேன், நேற்று நைட்டு வச்சேன், இப்போ தண்ணி குடிச்சிருப்பார். அவர் வந்து அவருக்குன்னு தண்ணி வச்சுருக்கேன். யார் அந்த சித்தர்? யார்? போகர் தான். அவரை நான் நம்புகிறேன். ஆனால் அவர் தான், நான் எதனா கேட்பேன், அவர்கிட்ட தான் கேட்பேன், எனக்கு பண்ணி தருவார். எதனா கேட்டேன்னா அப்படி. ஆனால் வந்து கெடுதல் கேட்க மாட்டேன். கெடுதல் கேட்டால் நம்மளை வந்து இது பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து எப்படி சூரியன் வந்து எல்லாருக்கும் தான் உதிக்குது, நான் எனக்கு மட்டும் மற்றெல்லாம் உதிக்காதுன்னா அதெல்லாம் கேட்காது. மழை எனக்கு மட்டும் பெய்யுன்னா பெய்யாது, எல்லாம் இயற்கைகள். அது மாதிரி நம்ம வந்து கேட்குறது வந்து அவன் அப்படி போகணும் அவன் இப்படி போகணும்லாம் கேட்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் கேட்கணும். நான் அப்படி கேட்கறதுனால தான் என் கூட இருக்காங்க, இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு ஏதோ வாசனை தெரிஞ்சிச்சா, வித்தியாசமாக தெரிஞ்சா தெரியலையா, அப்போ சித்தர் இருக்காருன்னு அர்த்தம், அவ்வளோதான். இல்லைன்னா அந்த வாசனை வராது, நாற்றம் தான் அடிக்கும். நீங்கள் சாதாரணமாக ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு இது இருக்கும், ஒரு ஆஃபீஸில் போனால் இருக்கும், ஒரு வாசனை வருதுன்னா, கோயில் மாதிரி வருதுன்னா, அது உள்ள கண்டிப்பாக சித்தர் இருக்காங்கன்னு அர்த்தம். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கோயிலில் கலந்த மாதிரி ஒரு வந்துச்சுல எங்கள் வீட்டில், அவ்வளோதான். அதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க. தான சார் கூட வந்து சொன்னார், என்னப்பா உங்கள் வீட்டில் ஒரு வாசனை வருதப்பா அப்படின்னாரு. யதார்த்தமாக தான் நான் ஊதுபத்தி கொடுத்தேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் அவங்க இருக்காங்க, என் கூட இருக்காங்க, அவ்வளோதான். என்னை வந்து சொல்லுவாங்க, நீனும் சித்தர்ன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஆஃபீஸ்க்கே நிறைய பேர் வருவாங்கள்ல, நீ சித்தரியான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ கூட ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் நாளன்னைக்குன்னு நினைக்கிறேன். அவங்க என்னை வந்து அவரே சித்தர், பெரிய சித்தர். அவர் சொன்னார், நான் வந்து சித்தர் என்ன சொல்லிக்க முடியாது, நீங்கள் சித்தர், நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் வந்து ஒருத்தர் ஒரு 95 வயசு ஒரு சித்தர் நான் பார்த்தேன். அவர் என்னை வந்தோடனே முதுவை தொட்டு பார்த்தாரு. முதுவை தொட்டு பார்த்துட்டு சொன்னார், உங்களை ஆயில் நீண்ட ஆயில்னாரு. என்ன எதை வச்சு சொல்கிறீங்க? என்ன இல்லை, உனக்கு வந்து அந்த இதெல்லாம் இல்லை, நீ ஆயில் நீண்ட ஆயில் 200 வயசுலாம் மேலே தான் இருப்பா. ஸோ முன்னெல்லாம் எப்படி தெருவுக்கு தெரு குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் இல்லை சில்ட்ரன் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் இருக்குமோ, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தெருவுலையும் இந்த கருத்தரிப்பு மையம், ஃபர்டிலிட்டி சென்டர் வந்து அதிகமாகிடுச்சு. இது வந்து இப்போ இவங்க மேலே தான் தப்பு, அவங்க மேலே தான் தப்புன்னு தாண்டி நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருவேளை எனக்கு இந்த பிரச்சனை இருக்கும்ன்ற மாதிரி. ஸோ இப்போ இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு மூலிகை மருந்து எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ எக்ஸசைஸாலேயோ இல்லை இந்த மாதிரி உணவு பழக்கத்தாலேயோ இந்த ஃபர்டிலிட்டி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொள்ள முடியுமா சார்? சார், முதல் விஷயம் தண்ணி அடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது நிறுத்தணும். ரொம்ப நான் 9வது பையன் எங்கள் வீட்டில். இன்னும் எங்கள் சொந்தக்காரங்களே 15வது பையன் 16வது பையன்லாம் இருக்காங்க. நான்லாம் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் போது முக்கோணம் போட்டிருப்பாங்க, நீங்கள் 2 பிள்ளை மட்டும் பெற்றுங்க அப்படி போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ போனால் நீங்கள் குழந்தை வைக்கணும், எங்கிட்ட வாங்க 8 லட்சம் 12 லட்சம் கட்டுங்கிறாங்க. 12 லட்சம் கட்டால் தான் ஒரு குழந்தைய கிடைக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு என்னன்னா, இவங்க வந்து கருவேப்பிலை, கரு உண்டாகிற வேப்பிலை, கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை வந்து அவங்க தூக்கி தூர போடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன கருவேப்பிலை மாதிரி என்ன தூக்கி யூஸ் பண்ணிட்டு தூர போட்டாம்பாங்க. ஆனால் அந்த கருவேப்பிலை சாப்பிட்டா கரு உண்டாகும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த கரு வந்து அவ்வளோ, அதுதான் கருவேப்பிலை அப்படின்னு வச்சாங்க. ஆனால் அந்த கருவேப்பிலை யாராக சாப்பிட்றாங்களா? சாப்பிட்றது. ஆனால் பொடி கடையில் விற்கிது, வாங்க மாட்டாங்க, சாப்பிட்றது இல்லை. வாங்கினாலும் கருவேப்பிலை தூர போட்டுருவாங்க. நான் வந்து ஒரு கருவேப்பிலை கூட வெளியே விட மாட்டேன், சாப்பிடுவேன். எனக்கு தெரியும், அது தெரிஞ்சாதான் நான் சாப்பிட முடியும். இப்போ ரொம்ப நாளாக கருவேப்பிலைக்கு எப்படி சார் நாங்கள் நினைச்சிருந்தோம், அது சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும், அதனாலதான் கருவேப்பிலைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். கரு உண்டாகிற இலை தான் கருவேப்பிலை. அப்புறம் வந்து முருங்கை, இது என்ன, பனங்கிழங்கு வந்து ஆண்மையை அதிகரிக்கும். ஆண்மையை, பெண்களுக்கும் பெண்மையை அதிகரிக்கும், அந்த விந்து ஜாஸ்தியாகும், ஆண்களுக்கும் விந்து சக்தி ஜாஸ்தியாகும். இந்த பனங்கிழங்கு எங்கே கிடைச்சாலும் விடக்கூடாது. அதாவது இப்போ வந்து என்னென்னா, முன்னாடிலாம் பனங்கிழங்கு ரோட்டில் போட்டு வைப்பாங்க, யாரும் வாங்கவே மாட்டாங்க. இப்போ டப்பா வந்து, இப்போ ஒரு டப்பா இப்படி வச்சாங்க, அந்த டப்பா வந்து கிட்டத்தட்ட 1500 2000 விற்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் தெரியுது பனங்கிழங்கு. அதுக்கப்புறம் பழைய சாதம் வந்து அமெரிக்காவில் ஒரு பாட்டில் சாதம் வந்து கிட்டத்தட்ட நம்ம காசுக்கு வந்து 1500 ரூபாய், நம்ம காசுக்கு. அவங்க காசுக்கு ஏதோ ஒன்று போட்டு கடையில் விற்கிறாங்க, அமிர்தம்னு விற்கிறாங்க. நம்ம பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க, அமிர்தம் குடிங்கடா, நீ எவனும் பழைய சாப்பிடான். இட்லி சாப்பிட்றதா பெருமை நினைக்கிறான். இட்லி வந்து உங்களுக்கு வந்து உளுந்தும் அந்த மாவும் சேரும்போது அதில் ஒரு விஷத்தன்மை வந்துடும். அது வந்து அதிகமாக இட்லி சாப்பிடக்கூடாது. சாப்பிடலாம், நாங்களாம் எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு இட்லி வாங்கி கொடுப்பாங்க எங்கள் வீட்டில். எங்கள் ஊர்லலாம் தீபாவளிக்கு மட்டும் தான் இட்லி சாப்பிடுவோம், மற்றபடி இட்லி தர மாட்டாங்க, பழைய கஞ்சி தான் கொடுப்பாங்க. இப்போ நான் கூட என்ன பண்ணுவேன், பழைய கஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம்லாம் போட்டு மிக்சியில் ஆட்டி அதை குடிப்பேன். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
ஏன்னா இது மாதிரி சாப்பிட்டாதான் இதெல்லாம் வருமே ஒழிய நீங்கள் சாராயம் குடிக்க முதல்ல ஒன்று, அது நரம்பு தளர்ச்சி. அந்த கடையில் விற்கிறாங்களா, ரோட்டில் கடையில் விற்கிறாங்களா, அதை சாப்பிட்றத முதல்ல நிறுத்தணும்.